அண்மை செய்தியை பார்க்கிறோம். கலவரத்தை தூண்டும் வகையில் பேசியதாக தொடரப்பட்ட வழக்கிலிருந்து அதில் ஆஜராவதிலிருந்து சீமானுக்கு விலக்களிக்க முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நேரில் ஆஜராவதில் இருந்து விலக்களிக்க முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. கடந்த 2019ஆம் ஆண்டு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது சீமான் பேசியிருந்தது சர்ச்சையாகியிருந்தது. இந்நிலையில் அது தொடர்பான வழக்கில் ஆஜராவதிலிருந்து விலக்களிக்க முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் VM சுப்பையா இணைந்திருக்கிறார். சுப்பையா, 2019ஆம் ஆண்டு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது சீமான் என்ன பேசியிருந்தார், என்ன சர்ச்சையாக இருந்தது? தற்போது உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இது தொடர்பான வழக்கில் என்ன சொல்லியிருக்கிறாங்க? பாத்தீங்கன்னா கடந்த 2019ஆம் ஆண்டு விக்கிரவாண்டியில் இடைத்தேர்தல் நடைபெற்றது. அந்த தேர்தலின் போது நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை ஆதரித்து கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிரச்சாரம் செய்தார். அந்த பிரச்சாரத்தின் போது மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி இன துரோகி என்றும் தேச துரோகி என்றும் வன்முறை தூண்டும் வகையில் பேசியதாக அவர் மீது புகார் அளிக்கப்பட்டது. கஞ்சனூர் காவல் நிலையத்தில் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் புகார் அளித்திருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் சீமான் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விக்கிரவாண்டி நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க வேண்டும் என்று கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இதனிடையே பாத்தீங்கன்னா அவருக்கு கீழமை நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை என்றும் அவருக்கு பிடிவாரண்டு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் உயர்நீதிமன்றத்தில் இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது நீதிபதி சுந்தரம் மோகன் விசாரணைக்கு வந்தது. சீமான் பேச்சு வன்முறையை தூண்டியது என்பதற்கு எந்த விதமான ஆதாரம் இல்லை என்று சீமான் தரப்பில் வாதிடப்பட்டது. மேலும் இந்த வழக்கின் விசாரணையின் போது ஆஜராகாதால் சீமானுக்கு எதிராக பிடிவாரண்டு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அதனால் நேரில் ஆஜராகுவது விலக்கு அளிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இந்த கோரிக்கையை நீதிபதி ஏற்க மறுத்துவிட்டார். அது மட்டுமல்லாமல் விக்கிரவாண்டி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யலாம் என்றும் ஆனால் நேரில் ஆஜராகுவதிலிருந்து விலக்கு அளிக்க முடியாது என்றும் எனவே அவர் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்றும் உத்தரவிட்ட நீதிபதி இந்த சீமான் மனுவிற்கு பதிலளிக்குமாறு காவல்துறைக்கு உத்தரவிட்டு வழக்கின் விசாரணை பிப்ரவரி 6ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி சுப்பையா.